வணக்கம். இன்றைக்கி நம்ம பலாக்கொட்டையை வச்சு ஒரு வறுவல் செய்ய போகிறோம். இது மாதிரி பலாக்கொட்டையை தோலை உரிச்சிட்டு ரெண்டாக வெட்டி வச்சுருக்கேன். அவிக்கெல்லாம் இல்லை, இப்படியே தான் பச்சையாக வச்சுருக்கேன். இது மாதிரி ரெண்டு துண்டாக வெட்டி வச்சுக்கோங்க. இந்த மேலே இருக்கிற வெள்ளைத்தோலை உரித்து எடுத்துடணும். வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நல்லா பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இந்த வறுவல் வந்து நம்ம மட்டன் சிக்கன்லாம் சுக்கா வறுவல் வறுப்போம்ல, அந்த டேஸ்ட்டில் இருக்கும். நல்லா இருக்கும். சிக்கன் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும், சிக்கன் வறுவல் மாதிரியே இருக்கும். இப்போ ஒரு எண்ணெய் சட்டியில் 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கும். சோம்பு நல்லா பொரிஞ்சோடனே கருவேப்பிலை இருந்தால் போட்டுங்க. கருவேப்பிலை இல்லை, அதனால் போடலை. கருவேப்பிலை போட்டுக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சோம்பு நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ பொடியாக நறுக்கின வெங்காயத்தை போட்டுக்கோங்க. நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா செவந்து வரணும். சிக்கன் மட்டன் பிரியாணிக்கெலாம் எப்படி நல்லா வதக்குறோமோ அது மாதிரி வதக்கினாதான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இது வதங்கினோடனே ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதோட பச்சை வாசனை போகிற வரையிலும் நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனோடனே நறுக்கி வச்சுருக்க தக்காளியை போட்டுக்கணும். தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டு, இப்போ இந்த சுத்தம் பண்ணி வச்சுருக்க பலாக்கொட்டையை இதில் போட்டுக்கிட்டு நல்லா ஒரு 4-5 பெரட்டி இதோட நல்லா பெரட்டும். அந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டுட்டு இதில் கொஞ்சம் நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுவிட்டு நல்லா இதோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பெரட்டி விடணும். பெரட்டி விட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். சிம்மிலையே நல்லா பெரட்டி விட்டு 5 நிமிஷம். இப்போ இதில் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் தான் போடுறேன். எல்லாம் கலந்த குழம்பு மிளகாத்தூள் போடுறேன். உங்கள்கிட்ட மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சள் தூள் தனித்தனியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள்னால் 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. நான் இப்போ ஒரு ஸ்பூனுக்கிட்ட மிளகாத்தூள் போட்டிருக்கேன். உங்கள் மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டு இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ மிளகாத்தூள் பலாக்கொட்டை எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதங்கணும். வதங்கினோடனே ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. பலாக்கொட்டை கொஞ்சம் வேகும், அதனால் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு தச்சு மூடி வச்சுருங்க. இது நல்லா வெந்து வரட்டும். நல்லா வெந்து வந்துருச்சு பலாக்கொட்டை. அப்படி கரண்டியால் ஒரு பலாக்கொட்டை இது பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துடும், தெரிஞ்சிடும். நல்லா உடையுது பலாக்கொட்டை, நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் நீங்கள் வேணும்னா கொஞ்சோண்டு தேங்காய் சோம்பு குறைன்னு அரைச்சி போடுறதுனால போட்டுக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் தேங்காய் பால் ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம். நான் எது செய்யலாம், அது போட்டால் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். போடல நான் ஒரு 1/4 லாஸ்ட்டாக மிளகுத்தூள், சோம்புத்தூள் கிடையாது, மிளகுத்தூள் போட்டு நல்லா பிரட்டி விடுங்க. எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். இப்போ பலாக்கொட்டை வறுவல் ரெடி ஆயிடுச்சு. மிளகுத்தூள் போட்டு 2 பிரட்டிட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். இதில் லாஸ்ட்டில் கருவேப்பிலை, கொத்தமல்லி தலை இருந்துச்சுன்னா போட்டுக்குங்க. என்கிட்ட இல்லை. தேங்காய் பாலோ தேங்காய் சோம்போ குறைப்பாக அரைச்சி போட்டோம். இந்த தேங்காய் பால் ஒரு 1/4 டம்ளர் போட்டு செஞ்சாலும் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த சட்டியில் நம்ம சாதம் போட்டு கொஞ்சம் பிரட்டி சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். யாராருக்கு அது பிடிக்குன்னு சொல்லுங்கள். இதை வறுத்துட்டு இந்த சட்டியில் சாதம் போட்டு பிரட்டி சாப்பிடுங்க. இந்த பலாக்கொட்டையை சாதத்தில் போட்டு நல்லா பிரட்டி சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த பலாக்கொட்டை வறுவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.